ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை லஞ்ச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான இந்த புளியோதரை பார்க்க போகிறோம். இது செய்கிறது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விடுகதையை பார்த்துடலாம். பூ பூக்கும், காய் காய்க்கும், பழம் பழுக்காது, அது என்ன? இந்த விடுகதைக்கு விடைய வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த புளியோதரைக்கு ரொம்பவே முக்கியமானது இந்த வறுத்து அரைக்கிற இந்த பொடி தாங்க. இது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து நல்லா பொன் வறுவலாக வறுத்து பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 5 to 6 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். தனியா அதிகமாக சேர்க்க வேண்டாம். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு வானிலையில் ஒரு 150 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் கொடுக்கும் புளியோதரைக்கு. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் 5 to 6 சேர்த்துருக்கேன். அதோட வேர்க்கடலை நான் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன், தோல் உரித்து, அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்தளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இப்போது மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் தாளிச்சாச்சு. இப்போது 2 எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். நல்லா திக் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த டைமில் நம்ம வறுத்து அரைச்ச பொடியை இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துக்கலாம். இறக்குற சமயத்தில் நம்ம வறுத்து அரைச்ச இந்த பொடியை சேர்க்கணும். இப்போது ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா இருக்கட்டும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் பச்சரிசி தான் நான் வடித்து எடுத்திருக்கேன். நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினது பிற்பாடு நம்ம கிளற ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்ச பொடியை நம்ம இதில் சேர்த்துடலாம் சாதத்தில். ஓகே, விடுகதைக்கு விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா? பூ பூக்கும், காய் காய்க்கும், பழம் பழுக்காது, அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அதற்கு விடை தேங்காய். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பொடியை நல்லா சாதத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம புளி காய்ச்சல் இதில் சேர்த்துடலாம். எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் புளி காய்ச்சல் சேர்த்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு 1 hour முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதம் கலந்து வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா 1 hour கழித்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளி சாதத்துக்கு காம்பினேஷன் உருளைக்கிழங்கு அப்பளம் செமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.